எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம சித்ராவை கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சிருக்கா. இவ்வளவு பண்ண அவளை நம்ம அவளை சாகடிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லன்னு. ஏய், அதுக்கு எதுக்கடா கர்ராவில் தூட்ட? என்னன்னு எவனோ கூட்டிட்டு போனான்னு சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்கண்ணே. நம்ம மேலதானே சந்தேகப்படுவாங்க. நீ ஸ்டேஷன் போன உன்னை தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஷன் போக விட மாட்டேன். எது இருந்தாலும் சரி ஒரு ஸ்டேஷன் போக விடவே மாட்டேன். அவளுக்காக நீ ஏன் உன் அரசியல் வாழ்க்கையை அழிக்கணும்? எது வரதா சரிண்ணே. அவளை ஜெயிக்க விட மாட்டேன். நான் ஜெயிக்க விட மாட்டேன்னு. அதனால தான் கர்ணா பேர் எழுத்து விட்டேன். ஏய், அவனுக்கு நிச்சயம் வச்சுக்கடா. தேவையில்லாம இதுக்கு இதெல்லாம் பண்ணேன். நிறுத்துன. என்னென்ன பேசுற? இத்தனை வச்சு நம்ம கூட தானே இருக்கா. நம்ம வீட்டு சொத்து தின்னவன் தானே. எப்போ அவனை தலையில் தூக்கி வச்சு ஆடுவ? உனக்காக அவன் இது கூட பண்ண மாட்டானா? ஏய், என்ன சாப்பிடலையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஹலோ, எங்க இருக்கீங்க? யார் பேசுறது? கண்டுபிடிங்க பாப்போம். நான் இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன். கட்டிக்க போற பொண்ணு கிட்ட பேசுறதை விட சாருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? ஓஹோ, புவனாவா? ஆமா மாமா, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குல்ல. குரலை கேட்ட உடனே புவனா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? சரி, யார் போன்ல இருந்து பேசுற? நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு என் சித்தி பையன் வந்தான். அதான் அவன் போனை வாங்கி பேசல. சரி, நான் இப்ப முக்கியமான வேலையில இருக்கேன். அப்புறமா பேசுறேன். சரிங்க மாமா. மாமா, ஐ லவ் யூ மாமா. இவனை எப்படியாவது டென்ஷன் ஆக்கணுமே. இவன் டென்ஷன் ஆனதான் சிகரெட் எடுத்து பத்த வைப்பான். அப்ப நம்ம நைஸா லைட்ல திருடி இந்த இடத்த கொளுத்தி நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஆனா எப்படி பண்றது? ஏய், இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. அறிவில்லையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? மண்டக்கணம் திமிர்ரா, யாருக்கும் அடங்காத ராங்கியா. ஏய், நீ இப்படி இருக்க? ரவுடித்தனம் பண்ணிட்டு அப்பா அவங்கள அடிச்சு புடுங்கி தின்னுட்டு. ஏய், வாய் மூடு. நீ மூடுறா. ஏய், அதோ பேசுனா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? கடத்திட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட என்னால வச்சுக்க முடியல. இவ்வளவு காலம் போல ஒருத்தன் வாழ போறான்ல, அவனை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. உன்ன மாதிரி அடிச்சு புடிங்கி தின்ற ரவுடிய கூட ஒருத்தி லவ் பண்றா பாரு. அவளை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுவியா? மரியாதைங்கிறதே தெரியாது உனக்கு. ரவுடி பள்ளிக்கு எதுக்குடா மரியாதை? நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? கொடுக்கலாம் முடியாதுடா. உங்க அப்பாக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்க தெரியுமா? என்னது? கூட பிறந்த தங்கச்சியா? அம்மா, இது நாள் வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது இல்லம்மா. யாரும் அவங்கள பத்தி இந்த வீட்டுல பேசினதும் கிடையாதேமா. அவங்க ஆசைப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்பட்ட படிப்பை படிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க. ஆனா கூட பிறந்தவளாவே இருந்தாலும் இந்த வீட்டு கட்டுப்பாட்டுக்கு எதிரா இருக்கான்னு சொல்லி அவங்களையே கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த குடும்பம். அம்மா, என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அவங்க கூட படிச்ச ஒரு பையனை காதலிச்சாங்க. இந்த வீட்டை எதிர்த்து 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்க அவங்கள வாழ விட்டாங்களா? அம்மா, அத்தைக்கு என்னம்மா ஆச்சு?
உன் அப்பா குடும்பம் மொத்தமா சேர்ந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க காதலிச்ச அந்த பையனை கொல்றதுக்கு ஆளை அனுப்புனாங்க. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பம் உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட எதுவுமே தெரியும். என்ன பேசுறானுங்கன்னு சரியா கேட்க முடியலையே. என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியல. அம்மா அண்ணன் அப்படிலாம் பண்ண சொன்னாரு. அண்ணன் பண்ணலடா, நான் அவரை பண்ண வச்சேன். அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. என்ன யோசிக்கிற? இல்லண்ணா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சரி, நான் அண்ணனுக்கு போன் பண்ணி தரேன், நீ பேசு. சொல்டா. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி கருணா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். போன அவங்க விடு. பேசு. அண்ணா சொல்லுங்கண்ணா. திவாகர் எல்லா விஷயம் சொன்னானா? ஆமாண்ணா சொன்னாரு. அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திவாகர் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்யும். சரியா? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி. இவனுங்க என்ன பிளான் பண்றானுங்கன்னு தெரியலையே. சரி, நம்ம பழைய படியே இருப்போம்.